கொஞ்சம் நாலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மறைச்சு கேட்கணும். துஆ எப்படிங்க? எனக்கும் என் ரப்புக்கும் இடையில ஒரு தனி டைம் வேணுங்க. என்னென்ன யோசிக்கிறோம் உலகத்துல, பெற்றோர்களுக்கும் நேரம் ஒதுக்கணும்னு நினைக்கிறோம், மனைவிக்கு நேரம் ஒதுக்கணும்னு நினைக்கிறோம், அலுவல்கள் நம்முடைய வேலைகளுக்கு நேரம் ஒதுக்குறோம். எனக்கு எல்லாம் இந்த ரப்புக்கும் எனக்கும் இடையில கொஞ்சம் யோசிங்களேன். கொஞ்சம் யோசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷத்தை என் ரப்போட உட்காந்து தனியா பேசுறதுக்கு செலவு பண்ணியிருப்போமா? எதுவுமே நான் எல்லாம் முடிச்சுட்டு நைட் ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு, அப்ப இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், நீ என்ன கொடுத்த எனக்கு, நான் என்ன செஞ்சேன், நீ என்ன தரப்போற, ஒரு 5 நிமிஷம் அப்படி தனியா ரப்பிட்ட பேசுறதுக்கு முயற்சி செஞ்சிருப்போமா? என் உட்பட நம்மின் வாழ்வில் அந்த கவனத்தை நாம் செலுத்துவதில்லை. அந்த நேரத்தை வாழ்வில் ஒதுக்கி பாருங்கள். 23 மணி நேரம் 55 நிமிஷம் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தை மட்டும் ஒதுக்கி பாருங்க. மீதமுள்ள 23 மணி நேரம் 55 நிமிடத்தை என் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சிறப்பாக ஒரு கட்டத்தில் அது 5, 10, 15 மாறி ஒரு நேரத்தில் அது வழிமார்களின் ஸ்தானத்தில் நம்மை சேர்த்து விடும். இறைநேசர்களின் ஸ்தானத்தில் அல்லாஹ் கபூல் செய்வானார். அல்லாஹ் மஜஅல்னா ஃபி துன்யா வல் ஆখিরা மின் அஹ்லி விலாயத்திக்குன்னு சொல்லி தான் அந்த பயானை நம்ம ஆரம்பிச்சோம். இம்மையிலும் மறுமையிலும் உன்னுடைய விலாயத்தை பெற்ற நல்லடியார்களில் எங்களை சேர்த்து விடுன்னு கேட்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானா? ஆமீன் சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்ட்ட நாம கொஞ்சம் ரகசியமா கேட்கணும். சுஜூதுல விழுந்து கொஞ்ச நேரத்தை இதோ மக்கா, இதோ காபாவில் ரபே, உன் நபிமார்கள் நடந்த இடத்தில் நான் இருக்கிறேன், உன்னுடைய அருள் இறங்குகிற இடத்தில் இருக்கிறேன், உலகமே முன்னோக்குகிறது அந்த இடத்தில் இருக்கிறேன், எனக்கு நீ எல்லா ஹைரையும் தருவதோடு உன்னையும் தந்து விடுன்னு கேளுங்க. ராபியத்துல் பஸ்ரி அம்மையார்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ்ட்ட என்ன கேட்பீங்க? அல்லாஹ்வையே கேட்பேன்டாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வையே கேட்பேன்டாங்க. வேற என்ன வேணும்? என் ரப்பையே நான் கேட்பேன், எனக்கு எதுக்கு சுவனம்? என் ரப்பையே கேட்பேன், எனக்கு எதற்கு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு? அதுதாங்க இன்னக்கும் தரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். சல்லல்லாஹு சொன்னாங்க, உங்க ரப்ப நீங்க எப்படி தெரியுமா பாப்பீங்க? அல்லாஹ் நசீபாக்குவானா, சிரமம் இல்லாமல் நசீபாக்குவானாக. பரிபூரண சந்திரன் முழு நிலவை நீங்கள் பார்ப்பதை எப்படி பார்ப்பீர்களோ அப்படி உங்கள் ரப்பை பார்ப்பீர்கள்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த ரப்ப பார்க்கிற இன்பம் இருக்கே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதை உணரும் நசீபை உள்ளத்திலிருந்து தருவானாக. அந்த ரப்ப பார்க்கிற நசீபு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? நீ சொர்க்கத்துக்கு வான்னு கூப்பிடுவாங்க. ஊட்டி போட்டு மலக்குமார்கள் தோற்று போவார்கள் சுவனவாசிகளிடத்தில். ஒரு கட்டத்துல அல்லாஹ் சொல்லுவான், அவங்க தான் வரல, சொர்க்கத்தை இழுத்துட்டு அவங்க நிக்கிற பக்கத்துல உள்ள வச்சிருந்துருவான். அப்படியே இழுத்துட்டு சொர்க்கத்தை அல்லாஹ் நம்ம பக்கத்துல வச்சிருவோம். சொர்க்கத்துக்குள்ள நம்ம நிக்கிற மாதிரி அல்லாஹ் சோனத்தை இழுத்துட்டு வந்துருவோம். யாருக்கு? அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு. அந்த மாதிரி மாறணும்னா என்ன செய்யணும்? துஆவை மிக வலுவாக செய்ய வேண்டும். ஒரு 7 நாள் அஜர் சொன்னாரு, 1 வீக். அடுத்த சண்டே வியூர்ல எல்லாம் மறந்துட்டோம், அவ்வளவுதான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அப்படி அல்ல, வாழ்க்கையில் இது தொடர வேண்டும்.